ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ராகி அடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது கடையில் வாங்கின மாவு தான். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அது கூடயே பச்சை மிளகாயும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா வந்து இல்லை, பழுத்துருச்சு, பரவாயில்ல, நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய்க்கு பதுவாக. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலைப்பருப்பு, கொஞ்சம் மல்லித்தலை, இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு டைம் கலந்து எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ராகியில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ரெகுலராக 1-2 சப்பாத்தி மட்டும் நீங்கள் ராகியில் எடுத்துக்கலாம். அதிகமாக ராகி யூஸ் பண்ணாலும் கிட்னியில் வந்து பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க. எதுவுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தான். ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 சப்பாத்தி வரைக்குமே நம்ம ராகி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் வீக்லி ட்வைஸ் கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம், அதுவே போதுமானதாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை நம்ம தவாவில் போட்டு எடுக்கிறப்ப ஆயில் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. ஆயில் ஆட் பண்ணாமல் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த ராகியை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு ஆன்டி ஏஜென்ட்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து இப்படி தட்டினா வடை மாதிரி தட்டணும். கொஞ்சம் கொழப்பாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொழப்பாக இருக்கணும். பாருங்கள், இப்படி தட்டினா இப்படி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கோங்க. ஒரே இதாக தண்ணி ஊற்ற வேணாம், அளவாக தெளித்து தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ ஒரு வாழை இலை எடுத்து அதில் உருண்டை பிடிச்சி அப்படி தட்டலாம் அடைய. ஒவ்வொருத்தரும் டைரெக்டாக அப்படி தோசைக்கல்லி இது மாதிரி தட்டுவாங்க, பரத்துவாங்க. பட் அது வந்து கையில் வந்து சூடு பட்டுரும். அதனால தான் நான் வாழை இலையில் போட்டு போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் டக்குன்னு நீங்கள் தோசைக்கல் வைக்கிறப்ப கையில் வந்து சூடு பட்டுரும். எனக்கே நிறைய டைம் பட்டிருக்கு. அதனால தான் நான் வாழை இலையை வச்சு போடுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கையில் சூடு படாமல் பார்த்துக்கலாம். டவா வந்து ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே போட்டு கூட எடுக்கலாம். இப்போ அந்த இலையோடு எடுத்து அப்படியே அழுகாமல் கவுத்திடுங்க. அந்த டவா மேலே கவுத்தி விட்ருங்க. கவுத்திட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த இலை தனியாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த இலையை வந்து எடுத்துடலாம். கைக்கு சூடுபடாமல் நம்ம அடைய போட்டுடலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. இலை இப்படி அழுகாமல் தூக்கி பார்த்தீங்கனாலே அது தனியாக விடுதா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. தனியாக விடலைன்னா இப்படி ஒரு அழுத்தம் கொடுங்க. நல்லா ஹீட் ஏறிச்சுன்னா அந்த அடை தனியாக அந்த இலை தனியாக பிரிஞ்சு வந்துடும் நமக்கு. ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அழுகாமல் எடுக்கிறேன் பாருங்கள், இலையை எப்படி வருதுன்னு பாருங்கள். அது பாட்டுக்கு வந்துடும், இலை ஒட்டாமல் அப்படியே வந்துடும். பாருங்கள், அப்படியே வந்துடுச்சு. இனி ஃப்ளேமை வந்து நம்ம மீடியமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். மேலேயும் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க விட்டுக்கலாம், இல்லைனா தேவையில்லை, அப்படியே சுட்டு எடுக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் கான்சியஸாக இருக்கவங்களாம் எண்ணெய் சேர்த்த வேணாம். திருப்பி போட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். மாவோட கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும், நல்லா சேஞ்ச் ஆகிடும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சுன்னு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா சூடாக சாப்பிட்றப்ப செம டேஸ்டியாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த இதையும் போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு அடையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு எடுக்கிறேன். 1/4 கிலோ மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 அடை வந்து கிடைக்கும். 2 பேர் சாப்பிடலாம் 1/4 கிலோ மாவுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த அடையும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.